ஹாய் ஹலோ பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆடி நோம்பு என்னைக்கு எடுத்ததுங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பியூர் பக்கத்தில் வந்து ஐயன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில் தான் அது. ஆடி மாதம் வந்து நல்ல ஒரு நோம்பி அங்கே. சனி ஞாயிறுலாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும், தேர் கூட்டமாக இருக்கும். அது வேறு நேற்று நோம்பி டைம் போல் நல்ல கூட்டம். நாங்கள் வந்து காலையிலேருந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி சாயந்தரம் ஒரு ரவுண்டு போய் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தோம். வந்து பார்த்தாவே நல்ல கூட்டம். நிறையா கடை, ராட்டினம், தூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருந்துச்சு. அப்புறம் பாப்பாவங்க வந்து 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சங்காட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியோடவே போயிருந்தோம். நான் அப்புறம் தாய் தகப்பன் அப்புறம் குட்டி ஏஞ்சல்ஸ் 2 பேரும் அப்போ எல்லாருமே போயிருந்தோம். போய் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ராட்டினமெல்லாம் ஆடினோங்க. ராட்டினத்தை சொல்லவே முடியாது. ராட்டினம் பார்த்திங்கன்னா எனக்கு ராட்டினம்னாவே பயம். எனக்கு போனாவே அப்படி கொலை நடுங்கும். இந்த சின்ன வாண்டு வந்து போகலான்னு சொல்லி அதோட அடம் பிடிச்சி அப்புறம் சரி அவள் கூப்பிட்றாளே போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா எனக்கு அப்படியே கத்தி கலங்கிருச்சுங்க, வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். ராட்டினம்னா பயமா என்னென்னு. எனக்கு வந்து ராட்டினம்னாவே ரொம்ப பயம். நான் எங்கேயுமே ராட்டினத்தில் போய் ஆடவே மாட்டேன். என்னோடய குட்டி நாய் இருக்கல்ல பவி, அவங்க வந்து இந்த மாதிரி ராட்டினம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. என்னை வந்து கட்டாயப்படுத்தி போய் ஆடலான்னு சொல்லி கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ராட்டினம்னா அவ்வளோ பயம். பாருங்கள், இப்போ தான் வந்து நாங்கள் இந்த பெட்டியில் எங்களை வந்து ஏற்றுறாங்க. ஜெயிலுக்கு போகிற மாதிரியே இருக்குது. எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பயம், திரும்பி ஓடிடலான்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் வாங்க சித்தி போகலான்னு சொல்லி அது கூப்பிட்டதுனால போயிட்டேன். போகும்போது கூட போயிட்டேங்க. ஆனால் சுற்றும்போது தான் நமக்கு கொலையே நடுங்கி போச்சு. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். இதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிறேன். எனக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி வந்து ராட்டினம் வந்து அந்து விழுந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் பார்த்தேன். எனக்கு அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ராட்டினம்னா பயம் பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வந்து ராட்டினம் இந்த காலில் வந்து மிதிப்பாங்க. அந்த காலகட்டத்துலலாம் இப்போ கூட வந்து இந்த மாதிரி மிஷினு எல்லாம் வந்துருச்சு. நல்லா டெக்னாலஜி வளர இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா ராட்டினம்னா அவ்வளோ பிடிக்கும். 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டிக்கெட்டே 100 ரூபா தான். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஆனால் ரொம்ப பயம். ஆனால் ஐயோ வந்து உள்ளே சிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அது ஒரு நல்ல அனுபவம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் திருவிழாலாம் போக பிடிக்குமா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து போகிறதுக்கு பிடிக்கும். போனாலுமே வந்து இந்த பேல்பூரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்புறம் இந்த பெரிய பெரிய கம்மல் வாங்குறது பிடிக்கும். நாங்கள் நேற்றுக்கு போனது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து போனோம். நீங்களும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எல்லாருக்குமே தெரியும். இந்த பக்கம் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். அந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே நல்ல ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்லையெல்லாம் நல்லாவே வந்து கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து பாருங்கள் கோயிலுக்கு. நாங்கள் போய் நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ராட்டினமெல்லாம் ஆடிட்டு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பயந்து அரண்டு போய் நான்லாம் அவ்வளோ கத்திட்டேங்க. என்னை இறக்கி விட்ருங்க சாமி, என்னை இறக்கி விட்ருங்கன்னு சொல்லி. நல்ல வேலை யாருக்கும் காது கேட்கலையே என்னமோ. எல்லாருமே சத்தம் போடங்காட்டி நான் பேசுனது காது கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நல்ல ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. ஆடி மாதத்தில் இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் போய் இப்படி ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக எப்படியோ சுற்றி முடிஞ்சு ஸ்லோவாகிருச்சுங்க. நான் இப்போ இறங்கி வருவேன் பாருங்கள், ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே வருவேன். அவ்வளோ பயம். பயத்துலேயும் வந்து எப்படியோ ஆடி ஆட்டம் என்னங்கிற மாதிரி ஆடி முடித்து எப்படியோ இறங்கி வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட பிடிக்குமா இல்லை பயப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நான் இதை பவிக்கிட்ட கூட சொன்னேன், என்னை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடி அப்படின்னு சொல்லி. உனக்கு தான் அது ஆகவே ஆகாது, நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்டா. இருந்தாலும் சரி அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் போயிட்டேன். பாருங்கள் என் மூஞ்சியை பாருங்கள், அடா பாவீங்களா என்னை கூப்பிட்டு போய் கொல்ல பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி என் ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சிருப்பேன். அவ்வளோ பயம் எனக்கு. உண்மைக்குமே வந்து ராட்டினம்னா எனக்கு அவ்வளோ பயம் பிடிக்கும். ஆனால் அது என்னமோ தெரில, ரொம்ப பயம். ஆனால்
கொல்ல பார்த்தீங்களே பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிச்சு வெற்றிகரமாக இறங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து அக்கா பாப்பா அவங்க 2 பேரும் போனாங்க. நான் வரல, என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டேன். இப்போ அதில் அவங்க போயிட்டுருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கீழே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க நல்லா ஜாலியாக வந்து உக்காந்துக்கிட்டு கத்திட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நைட் டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கடை இருக்குது. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான், நிறைய பேல்பூரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு டைமு ஜாலியாக இருக்கும். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் மழை பெய்யாமல் இருக்கணும் சொந்தங்களே. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கலீஜாயிரும். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நீட்டாக வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு போயிடலாம். அப்புறமேட்டுக்கு அவங்க இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள. எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடலாம் போய் ஜாலியாக சுற்றிட்டு வர்றது ரொம்ப பிடிக்குங்க. முன்னையெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது, நிறையா வந்து இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம், போக முடியாதெல்லாம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் நினச்சா சரி எங்கேனாலும் கிளம்பி போயிடுவோம். பரவாயில்ல, அந்த காலத்துக்கு எங்களை வந்து கடவுள் வச்சுருக்கான். நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட ஒரு டைம் போயிட்டு வாங்க. பின்ன வந்து நாங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாம் சுற்றிட்டு இந்த ஆப்போசிட்டில் ஒன்று சுற்றிட்டுருக்கு. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இதில் போயிட்டு வரையான்னு எனக்கு கேட்டுச்சு. தகப்பன் கேட்டான், அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாடா அப்படின்னு. வேண்டவே வேண்டாண்டா சாமி, எட்டி குதிச்சாலும் குதிச்சிருவேன், என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியே நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிறையா ஃபோட்டோலாம் எடுத்தோம். பேல்பூரி மட்டும் சாப்பிட்டேன், வேறு எதுவும் சாப்பிடல. நைட்டு மதியம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அது தூங்காமல் காலையிலேருந்து சாப்பிடாம மதியமாக சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் சாயந்தரம் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் இங்கே வந்ததாகிடுச்சு. அதனால் எதுவும் அதிகமாக சாப்பிடல. போய் ஒரு பேல்பூரி மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இது முடிச்சதுக்கப்புறம் போய் ஆளுக்கு ஒரு பேல்பூரி வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். ஆடி 18 வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு டைமு ஆடி முடிகிறதுக்குள்ளே ஒரு டைம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் இந்த வருஷம் ஆடி நோம்பி சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் எல்லாம் எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஆடி நோம்பி வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா காலையிலேருந்து சுற்றுன்னு சுற்றிட்டு நல்லா ஜாலியாக வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கேயும் வந்து ஒரு விசிட் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வாங்க. மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி முடிய வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் அங்கே வந்து எதுவும் இருக்காது. சாமி இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் போய் கும்பிட்டுக்கலாம். மற்றபடி இதெல்லாம் வந்து இருக்காது. இதெல்லாம் நம்ம ஃபேமிலியோடு போனால் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து மன நிறைவோடு நம்ம செஞ்சிடணும். இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னுலாம் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நேரம் காலம் வந்து கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாதுங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளோட நேரம் நம்மளுக்கு பிடிச்ச ஆசைகள் எல்லாத்தையுமே நாம் வந்து நிறைவேற்றிடணும். சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா சிரிச்சிடணும். ஏதாவது இடத்துல ஆட தோணுச்சுன்னா ஆடிடணும். அழுக தோணுச்சுன்னா அழுதுடணும். அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி யாருக்காகவும் வந்து பயப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை வந்து நாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா பாதி பழியை நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி அப்படித்தான். எல்லாருக்கும் என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீங்களும் அதே மாதிரி இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொந்தங்களே. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவி பிரேமா. கடைசியாக வந்து என்னோடய குட்டி ராட்சசிகளோட வந்து நான் முடிக்கிறேன்.
பாய் சொந்தங்களே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய். என்னோடய ஃபேமிலி தாங்க லாஸ்ட், முதலும் கடைசியும் அவங்கள தான். எனக்கு ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.